துலாம் ராசி அன்பர்களே, உங்களுக்கு இன்னொரு பேரை சொல்ல வேண்டும். ஊருக்கு உழைப்பவர்களே, இதுதான் நீங்கள். அநேகமாக உங்களை பற்றிய நினைவு கூட இல்லாமல் அடுத்தவர் நன்மையையே பெரிதாக நினைக்கின்ற ஒரு மாபெரும் பண்பு உங்களிடம் இருக்கிறது. பிறப்பிலேயே அது வந்தது. ஆகவே சமுதாயத்தில் மிக மிக முக்கியமானவராக நீங்கள் என்றென்றும் இருப்பீர்கள். நம்பிக்கைக்கு உரியவர், நல்லது செய்ய வேண்டும் என்று துடிப்பவர் நீங்கள். அந்த நல்லது உங்களுக்கல்ல, உங்கள் குடும்பத்தாருக்கல்ல, அவர்களுக்கும் மற்றவர்களுக்கும். அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு எப்படி இருக்கிறது? நன்றாக இருக்கிறது. இது நாள் வரை சொல்லவும் முடியாமல் விழுங்கவும் முடியாமல் நீங்கள் மட்டுமே பட்டுக்கொண்டு வந்த சில கஷ்டங்கள் இந்த ஆண்டு நீங்கும். வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு இருந்தது அந்த கஷ்டம். நீங்களே உங்கள் மனசுக்குள் நினைத்து புழுங்கிக் கொண்டிருந்த கஷ்டங்கள் இந்த ஆண்டு நீங்கும். கவலை நீங்குகிறது. அடுத்து தொழில் ஸ்தானம் நன்றாக இருக்கிறது. இத்தனை ஆண்டுகள் ஆகிவிட்டது, லாபத்தை நான் பார்க்கவில்லை என்று சொல்லும் தொழில் அதிபர்கள் இந்த ஆண்டு லாபம் காண்பார்கள். நன்றாக படித்திருக்கிறேன், இன்னும் வேலை இல்லையே என்று சொல்பவர்களுக்கு இந்த ஆண்டு வேலை கிடைக்கும். ஆக இந்த 2 நன்மைகள் கண்டிப்பாய் உங்களுக்கு இந்த ஆண்டு நடக்கும். நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது என்ன? முயற்சியில் கவனம். அதிகப்படியான ஆர்வத்தால் ஆரம்பத்தில் கிடைத்த ஒரு சில வெற்றிகளால் நாம் எது செய்தாலும் நல்லதாகத்தான் நடக்கும் என்று நம்பி ஒரு சில செயல்களை செய்து நஷ்டப்பட வாய்ப்பினை ஏற்படுத்தும் அம்சமும் இருக்கிறது. எனவே செய்யும் செயல்களில், ஏற்படுத்தி கொள்ளும் முயற்சிகளில் கவனம் தேவை. அடுத்து உங்களுடைய மனம், புத்தி. பொதுவாகவே 4 காசு சேர்ந்தால், சில நன்மைகள் நடந்தால் புத்தி தடுமாறுவது இயல்பு. ஏனென்றால் பல வருடங்களாக இதையெல்லாம் நாம் அனுபவிக்காமல் இருக்கிறோமே என்ற ஒரு ஏக்கம் இழையோடி கொண்டிருக்கும் உங்கள் நெஞ்சில் மட்டுமல்ல, மனிதனாக பிறந்த யார் நெஞ்சிலும் அப்படித்தான். அதற்கு ஏற்ற காலமாக சற்று வரவு வந்த பிறகு புத்தி மாறலாம். கட்டுப்படுத்தி கொள்ளுங்கள். இந்த ஆண்டு உங்களுக்கு சொல்வதாக இருந்தால் ஒன்று தான் சொல்ல வேண்டும். நீங்கள் உங்களை கட்டுப்படுத்தி கொண்டால் இந்த ஆண்டு மிக மிக நல்ல ஆண்டு உங்களுக்கு.